கைஸ் இன்னைக்கு எஃப்சி எப்படி போச்சு அடைச்சும் பார்ப்போம். இன்னைக்கு எஃப்சியில் என்ன காட்டுறாங்கன்னா கடத்தல்கார கும்பலில் வடிவு வந்து மாட்டிக்கிறாங்க. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறேன், நான் தான் வந்து மாட்டிக்கிட்டேன், நீ வந்து மாட்டிக்கிட்டேடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பசியில் உயிரே போகிற மாதிரி இருக்குது, எனக்கு கொலை பசியாக இருக்குது அப்படின்னு தர்மலிங்கம் சொல்கிறேன். அப்போ வடிவு சொல்கிறாங்க, இருங்க அடுப்படியில் எது இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லி வேமா போகிறாங்க. சாப்பாடு போட்டு வேமா வந்து இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, ஐயோ பெரியம்மா அதில் சாப்பாடு கொடுக்காங்க, அதில் விஷம் கலந்துருக்கா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் தர்மலிங்கம் கிரில் அடிச்சு போயிடுது. வேகமாக போய் வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ வடிவு சொல்கிறாங்க, அட பாவிகளா கொஞ்ச நேரத்தில் எப்படி சொன்ன கொலை தெரிஞ்சீங்களே அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரவுடியை வந்து கையில்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மருந்து எப்படியாவது அந்த அசாருக்கு போட்டேன்னா அவன் ஆர்கன் வந்து எல்லாமே செயலுக்க ஆரம்பித்தா அவன் செத்து போயிடும், அவன் குடும்பம் சேஃப் ஆயிரும். இதை மீறி நீ ஏதாவது செய்யணும்னு நினச்சேன்னா அவன் குடும்பமே காலியா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அப்போ கையில் சொல்கிறாங்க, இல்லை என்னால் அப்படிலாம் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ உங்கள் அண்ணன் இப்போயே கொல்ல போகிறேன்னு சொல்லி கழுத்து நெரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கையில் வழியே இல்லாமல் சரி நான் அசாரை கொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த செல்ஃபோனை வச்சுக்க, நீ அங்கே போய் என்னென்ன செய்யணுங்கிறத நான் செல் மூலியமாக சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீ அதுமாரி ஏதாவது பிளான் பண்ணினேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செல்ஃபோனில் உனக்கு வர்ற கால் மெசேஜ் எல்லாமே என் செல்லுக்கு வர மாதிரி செட் பண்ணி வச்சுக்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தா தர்மலிங்கம் வடிவம், நல்ல வேலைங்க நம்ம இங்கே வந்து மாட்டினா, இல்லைன்னா இந்த குடும்பமே கதையில் நம்ம பார்க்க முடியாமல் போயிருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கையில் அவங்க அப்பா ஃபோட்டோ பார்த்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைலேருந்து எப்போ நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்படியே எபிசோடு முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் இருக்கும் பார்த்து பேசுவோம். அந்த வீடியோ பிடிச்சா முடிக்க லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.